வளர்க்கவே கிடையாது. வீட்டில் எல்லாரும் என்ன செய்வாங்க, நம்ம தான் திட்டுவாங்க, நீ தான் ஒழுங்காக வளர்க்கல. நீ நாத்தனா போனா அவன் இதுதானே, அவன் பேசுவான், எழுதுவான், ஸ்கூல் போகிறான், எல்லாமே பண்ணுறான். அப்போ அவள் அப்படி இருக்கா, ஓ மையம் மட்டும் இப்படி இருக்கான், நீ தான் கரெக்டாக வளர்க்கலை, நீ தான் அவன்கிட்ட வந்து பேசலை, அவன் எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள தான் எல்லாமே வந்து பேசுவாங்க. ஆனால் ஹெல்ப்புக்குன்னு வந்து யாருமே வரமாட்டாங்க. நம்ம ஒரு நாளுக்கு நாங்கள் ஒரு நாளாக பாடம் அடிக்கிட்டு போவேன், அங்கேயே உட்காந்து ஏதாச்சும் திட்டு வாங்கி பேச்சு வாங்கி அங்கேயே உட்காந்துருப்பேன், வெளியிலேயே உட்காந்துருப்பேன். வெளியே ஸ்கூலில் வந்து நானும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவேன், ஸ்கூலுக்கே அவன் போக மாட்டான், வெளியிலேயே விட்டுருவான் படுத்து, நானும் கீழே வந்து உண்மையை அவனோட. அதுக்கப்புறம் தான் இங்கே கொண்டு வந்து இங்கே வந்து அவன் அண்ணாமல் ஸ்கூல் பேக்கை போட்டு பஸ்ஸில் தான் கூப்பிட்டு வருவேன். பஸ்ஸில் அவன் ஏறி வருவான், ஸ்கூலுக்கு அண்ணா போயிடுவான். இப்போ இங்கே வந்து அம்மா அத்தா எல்லாமே சொல்கிறான், அவன் பேசுகிறான், அவன் வேணும்னா அவன் வந்து கேட்குறான். இங்கே வந்து தான் அவன் வந்து ஏ போடுறான், ஏபிசி அழகாக சொல்லுவான், 1 2 3 அழகாக சொல்லுவான். ஆனால் எல்லாமே சொல்லுவான். அவன் அக்கு வரைக்கும் எனக்கு சொல்கிறான். எனக்கு கேட்டோன்னே அவ்வளோ இதாக போச்சு. எனக்கு ஆட்டு அக்கு வரைக்கும் அவன் நான் வீட்டில் சொல்லி சொல்லி கொடுப்பேன், ஒரு வார்த்தை கூட அவன் சொல்ல மாட்டான். ஆனால் இங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவனா என் ஆசனா நான் கேட்கும்போது ஆனாலிருந்து அக்குனா வரைக்கும் அவன் அழகாக சொல்லும்போது எனக்கு அந்த இடத்துல அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என் பிள்ளை எவ்வளோ நல்லா பேசுது அப்படின்னு. வேணும்னா கேட்க மாட்டான், கையை பிடிச்சி கொடுத்து இப்படி தான் காட்டுவான். ஆனால் இப்போ வேணும்னா அம்மா சாக்லேட்னா சாக்காவே அழகாக ஒரு வார்த்தையும் தெளிவாக வராது, ஆனால் அழகாக சொல்லுது. சொல்லும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பேசும்போது. இப்போ வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ இங்கே வந்துட்டு வரும்போது அவ்வளோ வீட்டில் சண்டை. நான் இங்கே தனியாக வீடு பிடிச்சி இங்கே அவனை கூட்டிகிட்டு வந்து விட்டு 9 மாதம் ஆகுது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அவன் அவ்வளோ ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அந்த மேட்ச் தான் ஒரு தேங்க்யூ. எல்லாருமே நீ அவ்வளோ திட்டினாங்க, நீங்க ஏன் வீட்டு விட்டு போற அப்படின்னா. ஆனால் இப்போ இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் பரவாயில்ல, அவன் நல்லா பேசுகிறான், நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசுகிறாங்க. அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டே போவாங்க, ஆனால் யாருமே நம்ம கூட வரவே மாட்டாங்க. நம்ம ஒரு நாள் தான் நம்ம கூட இருந்து கண்டிப்பாக வளர்த்தி எடுக்கணும், ஆளாக்கணும். பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க, ஆனால் யாருமே நமக்கு துணைக்கு வரவே மாட்டாங்க. வீட்டுக்காரர் இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ள ஆளாக இருந்தாலும் சரி. எனக்கு வந்து அம்மா அப்பாவே நம்ம பிள்ளைய வச்சு பேசும்போது நமக்கு வந்து அவ்வளோ வலி இருக்கும், வேதனை இருக்கும். ஆனால் நம்ம வந்து வெளியே சொல்ல முடியாது. இப்போ என் பிள்ளை இப்படி பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே உள்ள எல்லா பிள்ளைகளும் சரியாக இருங்க.